ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நிஃப்டி இண்டெக்ஸ் லெவலும் ஆப்ஷன் லெவலில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லெவல் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 23,400 கால் ஆப்ஷனும் 23,500 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 23,400 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் என்ன ஆகும்னா, நேற்று சொல்லியிருந்திருப்பேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கும். நீங்கள் வேணா போய் நேற்றோட வீடியோஸில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்னு. ஓகேங்களா? அதாவது இந்த பியூர் வந்து ஓப்பன் ஆகிருந்ததா மார்க்கெட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 144லேருந்து 244 போச்சுன்னா, இங்கே என்ன நடக்குன்னா 140லேருந்து இந்த 44 இருக்கும் கீழே வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஓகேங்களா? இது ஒரு 44.57 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த 144லேருந்து 244 இந்த சைடு புட் சைடு போயிடுச்சுன்னா, இந்த சைடு என்ன ஆகும்னா 144லேருந்து 44 இருக்கும் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 244 மேலே 244 மேலே மார்க்கெட் போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கிற சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு 244 மேலே போச்சுன்னா புட் சைடு வந்து நல்ல ஒரு டவுனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இது வேணா நீங்கள் உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் அக்யூரசி எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் சொன்னீங்க. இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் கேட்கும். ஓகேங்களா? இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல்ஸ் பார்க்கலாம். இதுதான் ஆப்ஷன் லெவல். ஆப்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் லைனாக ஆக்டிவ் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆகி இந்த இடத்துல டச் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே ரிவர்ஸ் ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? இந்த கிரீன் லைன் என்ன ஆகும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓப்பன் ஆகி இங்கேருந்து போச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வரும். ஓகேங்களா? இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நல்லா ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? இதுவும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ளூ லைன் என்ன நடக்கும்னா இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே இருக்க டவுன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் கொடுக்கும். ஓகேங்களா? அப் ட்ரெண்டாக இருந்தால் மேலே இருக்க ப்ளூ லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். கீழே இருக்க ப்ளூ லைனை கிராஸ் பண்ண சொல்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் பிரேக் அவுட் ஆகணும்னா உடனே கீழே போகாது, இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே போகும். ஓகேங்களா? இந்த அக்யூரசி வேணால் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ஷன் ஒரு கேல்குலேஷன் மெத்தட் இது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? டெய்லி வந்து நிஃப்டியோட சார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டும் எல்லாமே வந்து நம்மளோட குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி.